வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்தில் எத்தனையோ நோய்கள் இருந்தாலும், எத்தனையோ புது புது நோய்கள் வந்துகிட்டு இருந்தாலும், ஆனால் ஒரே நிமிஷத்தில் மனுஷனோட உயிரை எடுக்கக்கூடிய வல்லமை படுத்த நோய் எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா மாரடைப்பு நோய் தான். மனுஷன் நல்லாவே இருந்துகிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரே நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நெஞ்சை பிடிச்சிட்டு படுத்துருவாங்க, உயிர் போயிடும். இந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு இது நடந்திருக்குங்க. சாதாரணமாக ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, வருஷத்துக்கு 1.5 கோடி பேர் உலகம் முழுக்க மாரடைப்புனால இறந்துகிட்டு இருக்காங்க. இந்த டேட்டா எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும்? இந்த மாதிரி பல லட்சம் பல கோடி பேர் உலகம் முழுக்க இறந்துகிட்டு தான் இருக்காங்க இந்த மாரடைப்பு நோயினால. இந்த மாரடைப்பு நோய்களுக்கு பாத்தீங்கன்னா எத்தனையோ சிகிச்சைகள் ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு காலத்திலையும் பாத்தீங்கன்னா புது புது டெக்னாலஜி வந்துகிட்டு இருக்கு. இதனால நிறைய பேர் உயிர் பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க, இல்லைன்னு நான் எந்த இடத்துலையுமே மறுக்க கிடையாது. ஆனா இப்போ ஒரு சிலிக்கான் இதயம் பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியலா தயாரிச்சிருக்காங்க பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க. இது எதற்காக பயன்பட போகுது, இது எப்போ பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு வரப்போகுது விற்பனைக்கு, இந்த மாதிரி பல டீட்டெயில்கள் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஒரு வீடியோவா இது இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ப்ராமிஸ் பண்றேன். ஸ்கிப் பண்ணாத இந்த வீடியோவை முழுசா பாருங்க. சரி வாங்க விஷயத்துக்குள்ள போயிடலாம். மேக்ஸிமம் ஹார்ட் அட்டாக் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டாக், செகண்ட் அட்டாக், அது மாதிரி நம்ம நிறைய பேருக்கு சொல்லுவோம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல தொல்லை கொடுக்காது, அதுக்கப்புறம் மருந்து மாத்திரையால, அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்னால சரி பண்ணிடுவாங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த வால்வுல அடைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த அடைப்பை பாத்தீங்கன்னா அந்த வால்வுல இருக்கிற அந்த ரத்தத்தை இது பண்ணி அடைப்பை எடுத்து விடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வால்வு துடிக்காம சில பேருக்கு இருக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா எத்தனையோ ட்ரீட்மெண்ட் இருக்கு. இந்த வால்வு பாத்தீங்கன்னா அந்த துடிக்க வைக்கிறது, இந்த மாதிரி சில ட்ரீட்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா காலப்போக்கில் நிறைய இப்ப 15-20 வருஷத்துல எத்தனையோ டெக்னாலஜிஸ் டெவலப் ஆகிருக்கு. ஆனா முழுசா இதயம் செயலிழந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா இதய மாற்று அறுவை சிகிச்சை இதுதான் பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு ரீசெண்டா இருந்துகிட்டு இருக்கிறது. ஆனா அந்த இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மூளைச்சாவு அடைஞ்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்களோட இதயத்தை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பல ப்ரொசீஜர் வச்சிருக்கு. அதே மாதிரி எத்தனை ப்ரொசீஜரை நம்ம கடந்து நம்ம அந்த லெவலுக்குள்ள போயிட்டாலுமே நமக்கு அந்த இதயம் கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு இந்தியாவில். ஆனா இப்ப அதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தருக்கு ஃபுல்லா ஃபெயிலியர் ஆயிருச்சு, இதயம் ஃபுல்லா ஃபெயிலியர் ஆயிருச்சு, கண்டிப்பா உங்களுக்கு இதயம் மாத்தியே ஆகணும், இல்லைன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிடுறாங்க, உயிரிழக்கிற கண்டிஷனுக்கு போயிடுறாங்க. ஒருவேளை அந்த இதயம் கிடைக்கிறதுக்கு லேட் ஆயிருச்சுன்னா, இப்ப இந்த சிலிக்கான் இதயம் சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த சிலிக்கான் இதயமே ஒரு ஆபரேஷன் பண்றதுக்கு லேட் ஆனாலும் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா யூஸ் பண்றதுக்கு இல்ல ஒரு நாள் 2 நாள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு பாத்தீங்கன்னா அந்த இதயத்தை பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த செயற்கை இதயத்தை மனுஷனுக்கு பொருத்திக்கலாம். இந்த ஆபரேஷன் பண்ற நேரம், அதுக்கப்புறம் அது ஏதோ ஒரு காரணத்துக்காக டிலே ஆகுது, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இது இதயம்னா எப்படி இருக்கும், எவ்வளவு சைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளோட ஹியூமன் இதயம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க இருக்கும். இதோடைய மொத்த வெயிட் பாத்தீங்கன்னாலே 390 கிராம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி சுருங்கி விரியும் தன்மை கொண்டது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனிங் இருக்குது. நார்மல் இதயத்துல என்னென்ன ஃபங்க்ஷனிங் இருக்கோ அதே மாதிரி எல்லா ஃபங்க்ஷனும் இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது இன்னும் மார்க்கெட்டுக்கு வர கிடையாது. இந்த மார்க்கெட்டுக்கு பாத்தீங்கன்னா பல மேலை நாடுகள் பாத்தீங்கன்னா இதுக்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்க, இதுக்கு கிரீன் சிக்னல் காமிச்சிட்டாங்க. இந்த வருட இறுதிக்குள்ள பாத்தீங்கன்னா இது மார்க்கெட்டுக்கு சேல்ஸுக்கு வந்துடும். ஆனா இது சேல்ஸுக்கு வந்தாலுமே, மார்க்கெட்டுக்கு வந்தாலுமே நம்ம இந்தியா போன்ற நாடுகளுக்கு உடனே கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுல மிகப்பெரிய ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தாங்க. அப்படியே கிடைச்சாலும் அதோடைய பிரைஸ் மிக 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 அதிகமா இருக்கும். அப்ப சாதாரண மனுஷங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா இப்போதைக்கு அது பாசிபிள் இல்ல அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மை. பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்கு இது ஈஸியா கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் இந்தியா மாதிரி நாடுகள்ல சில வருஷங்கள்ல இது வந்துடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டு வருது. ஆனா உலகத்துல இருக்கிற அத்தனை அரசாங்கங்களும் நினைச்சா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அடிப்படையா எல்லா மனிதர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சிகிச்சையோ இந்த மாதிரி ஒரு விஷயமோ கிடைக்கிறதுக்கு கண்டிப்பா எல்லா மனிதர்களுக்கு கிடைக்கிற மாதிரி இது செய்ய வைக்க முடியும். ஆனா இது பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் உலகம். அந்த பிசினஸ் உலகத்துல எல்லாமே பிசினஸ் தாங்க. இதுக்கு மேல நம்ம எதுவும் சொல்ல விருப்பம் இல்லை. ஆனா கூடிய விரைவில் இது அடித்தட்டு மக்களுக்கும் இது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறத தவிர வேற வழி கிடையாதுங்க. இதனால நம்ம கண் முன்னாடியே நமக்கு தெரிஞ்சவங்களோ எத்தனையோ உயிர் இது மாதிரி போயிருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால உயிர் பலிகள் குறைஞ்சா அது மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இதை நம்ம கேட்கறது மட்டும் இல்லாத நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு 4 பேத்துக்கு ஷேர் பண்ணலாம். இதை பத்தி ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு எஜுகேட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த விஷயம் யாருக்கோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு மூலையில யூஸ்ஃபுல் ஆகலாம். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. 20 வருஷமா இதுக்காக போராடி விஞ்ஞானிகள் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்பதான் பாத்தீங்கன்னா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். அதனால இந்த பயனுள்ள தகவலை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க,
ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிக்கோங்க. நிறைய இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், அதுக்கப்புறம் பல விதமான வீடியோஸ் இந்த சேனல்ல வரப்போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.